அப்படியா? ரெண்டு பேர் தானே எனக்கு சம்மதம். அங்கே வந்து சம்மதம் வாங்கி விட்டேன். அப்படி இந்த தேவகி ரோகி இருவரையுமே வசதிக்கு மனமுடித்து கொடுக்கின்றான். மனமுடித்து கொடுத்தாலும் அவனுக்கு வரதட்சணை கொடுக்கணும் அல்லவா? திருமணம் முடித்த உடனே நாட்டு இரண்டாக பிரிக்கின்றார். மதுராபுரி பட்டணத்தை இரண்டாக பிரிக்கும் போது வடமதுரா தென்மதுராவை இரண்டாக பிரிக்கின்றான். தென்மதுராவை கம்சன் ஆண்டு வருகின்றான். வடமதுராபுரியை யார் ஆண்டு வருகின்றார் வாருங்கள். வடமதுராபுரியை இந்த கம்சன் ஆண்டு வருகிறார். தென் மதுராபுரியை இந்த வசுதேவர் ஆண்டு வருகின்றார் வாருங்கள். இந்த வசுதேவர் என்று அதாவது தென் மதுரையை காலடி எடுத்து வைத்தாரோ அன்று முதல் மாரிமலை பெய்த அந்த தென்னாடு செழிப்பாக இருக்கிறதா? ஆனால் இந்த வடநாட்டிலேயே மாரிமலையே பெய்யவில்லை. கம்சனானவன் கொடுங்கோல் ஆட்சி செய்கின்றார். சரி, கொடுங்கோல் ஆட்சி செய்கின்ற நன்மையாக நாட்டிலே மாறி என்ற மழை பொழியாமல் 12 பஞ்சம் ஏற்படும் போது அந்த தென்மதுராவிலே வசுதேவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். சரி, அங்கே மழை பெய்யும் போது சாரல் மழை அப்படியே இங்கு வருகின்றது. அதாவது வடநாட்டிலே வீசுகின்றது. பார்த்தார்கள் சம்சாரி மார்கள் செய்கின்றார் வாருங்கள். ஆடி வெட்டி வன்படுத்தி ஆடி வெட்டி வன்படுத்தி பயிர்கள் செய்தார். பெய்யக்கூடிய சாரல் மழையானது நம்முடைய நாட்டிலே அடிக்கிறது அல்லவா? ஆகையால் காடு வெட்டி பண்படுத்தி பயிர்கள் எல்லாம் செய்ய வேண்டும். நிலமெல்லாம் காய்ந்து கிடக்கும் போது சாரல் மழை பெய்து நிலமெல்லாம் ஈரமாக இருக்கின்றது. சரி, இந்த நேரத்தை பயன்படுத்தி நிலத்தை பண்படுத்த வேண்டும். ஆமா, பயிர் இட வேண்டும் சொல்லி சரி ஏல வைத்தார், இஞ்சி வைத்தார், எலுமிச்சை கண்டு வைத்தார், நாய்வாழை பேவாழை நல்ல முந்தன் கண்டு வைத்தார். சரிதான். இப்படி பயிர்கள் வைத்து வரம் கொடுக்கின்ற சமயத்திலே வரம் கொடுக்கின்ற தருவாயிலே வனமிருகங்கள் பயிரெல்லாம் அழித்து விட்டது. மனமுடைந்த சம்சாரிமார்கள் ஓடோடி சராசந்த மன்னர்மையும் என்பதாக வருகின்றார். கம்சனிடத்தில் ஓடோடி வருகின்றார்கள். மகுடமுடி ராஜமன்னா கம்சராஜா, நாங்கள் எல்லோரும் காட்டு வெட்டி பண்படுத்தி பயிர்கள் எல்லாம் செய்திருந்தோம். சரி, பலன் கொடுக்கும் தருவாயிலே மறை மிருகங்கள் எல்லாம் வந்து அந்த பயிர்களை அழித்து நாசமாக்கி விட்டதையா? அப்படியா? மந்திரி, என்ன சம்சாரிமார்களுக்கு வேண்டிய வெகுமதிகள் கொடுத்து விட்டு அனுப்புங்கள். அது மட்டுமல்ல, பயிர்கள் அழித்த மிருகத்தை வேட்டையாட வேண்டும். படைகளையும் ரதத்தையும் தயார் செய்யுங்கள். இதோ தயார் செய்கிறேன். ஆகட்டும் என்று கம்சராஜன் கேட்டு படைகள் தயார்படுத்தினார்கள். கம்சராஜன் வேட்டைக்கு எப்படி வருகிறார் பாருங்கள். வேட்டைக்கு போக வேண்டும்
தேவகிய ரோகிணி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அடியக்கா, ஏதோ ஒரு ரதத்தினுடைய சத்தம் போல் இருக்கிறது. அப்படியானால் அந்த ரதம் யாருடைய ரதமாக இருக்கும்? சென்று பார்க்கலாம். அப்படி இருவேரும் பார்க்கும்போது அங்க சின்ன கொடி பறக்கிறது ரதத்தில். இதோ நமது அண்ணன் தான் வந்து கொண்டிருக்கின்றார் என்று ஓடோடி வருகின்றார்கள். அப்படியானால் அந்த ரதத்தை நிறுத்தணும். அண்ணன் எங்க போறான்னு கேட்கணுமா கேட்கண்டாமா? கேட்கணும் என்று இருவேரும் ஓடோடி வருகின்றார்கள். தேவகி ரோகிணி இருவரும் ஓடோடி வந்தார்கள். அண்ணா, என்ன? ரதத்தை நிறுத்துங்கள். தங்கிமார்களே, என்னன்னா கானகத்தில் வேட்டைக்கு செல்லும் போது ரதத்தில் நிறுத்திருக்கிற காரணம் என்னம்மா? தாங்கள் எங்கு போகிறீர்கள்? நான் வேட்டைக்கு செல்கின்றேன். வேட்டைக்கு அண்ணன் போகிறீங்க? ஆமா. அண்ணன் வேட்டையாடுவதை அண்ணன் வேட்டையாடுவதை அண்ணன் வேட்டையாடுவதை தங்கையர்கள் பார்க்க வேண்டும், தங்கையர்கள் பார்க்க வேண்டும். இதுவரையும் வேட்டையாடுவதை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆகையால் நாங்களும் உங்களோடு வேட்டைக்கு வருகிறோம் அண்ணா. தங்கை வேட்டையாடுவதை, அதாவது தமையர் வேட்டையாடுவதை தங்கைமார்கள் பார்த்தது இல்லையா? சரி, அண்ணன் வேட்டையாடுவதை இந்த அருமை தங்கையர்கள் காண வேண்டும். எம்மா, என்ன? அண்ணன் விளையாட போவல்ல. சரி, கானகத்தில் சென்று மிருகங்களை வேட்டையாடி கொள்வதற்காக செல்கின்றேன். அண்ணா, பெண்கள் வரக்கூடாதம்மா. கானகத்திலே மான்குட்டி, புலிகுட்டி, சின்ன குட்டிகள் எல்லாம் இருக்கும் என்று சொல்வார்கள். அப்படியா? அதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது அண்ணா. தங்கைமார்களே, என்ன? அதாவது அண்ணனோடு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டீர்கள். சரி, அப்படியானா ரதத்தில் ஏறிக்கொள்ளுங்கள், அத்தான் வசுதரை ஏற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லவா? தங்கைமன் ஏற்றிக்கொண்டு ரதத்தில் வருகின்றான் கம்சனானவன். வேறாகவே கானகத்திலே வருகின்றான். ஒரு மாமர மூட்டை பார்க்கின்றான். தங்கைமார்களே, அண்ணா, நீங்கள் இருவருமே இந்த மாமர மூட்டை அமர்ந்து கொள்ளுங்கள். சரி, அண்ணன் கானகத்தில் சென்று வேட்டையாடி விட்டு திரும்ப வரும்போது உங்களை அழைத்து செல்கின்றேன். அப்படியே ஆகட்டும் என்று சரி. தேவகியும் ரோகிணியும் மாமரத்து மோட்டிலே அமர வைத்துக் கொண்டு வந்தவன் கம்சன் ஆண்கள் எப்படி வேட்டையாடுகின்றான்? எப்படி? ஆனதி குமரையும் வெட்டி மறைவோம் காத்து கொண்டிருப்பார்கள். சரிதான். வேட்டையாடி விட்டு திரும்ப வரும்போது மாமூட்டில் வருகின்றான். அம்மா, தங்கைமார்களை பார்க்கின்றான். தன்னுடைய முகம் எப்படி அம்மா காட்சி அளிக்கின்றது? முகமானது அட்டத்தோடு காட்சி அளித்தது வாருங்கள். எப்படி பார்த்தான் கம்சராஜன். இந்த
இந்த தேவியின் முகம் பார்த்தேனே எக்கிறான் பாருங்க. என்னமா கேட்கின்றான்? வாடாதே கமலமுகம் கமலமுகம் வாடாத கமலமுகம் ஆடிக்கே இருப்பதற்கு வாடாத கமலமுகம் கமலமுகம் ஆடிக்கே இருப்பதற்கு போனாதே திருமுகத்தான் திருமுகத்தான் ஓடியங்கே இருப்பதற்கு போடாத திருமுகத்தான் திருமுகத்தான் நீதான் தவிக்குதண்ணா ஆடாடும் கஞ்சராஜா அகத்திற்கு தண்ணீர் தந்தா கண்ணீர் விழித்திடுவோம் பார்த்தா கம்சராஜனார்கள் தேவகியின் முகம் பார்த்து கேட்கிறார். தங்கிமார்களே, அண்ணா வாடாத கமலம் வாடிப்பதற்கான காரணம் என்ன? அண்ணா கோணாத கமலமுகம் ம், கோணிப்பதற்கான காரணம் என்னம்மா? அண்ணா என்ன? தண்ணீர் தாகம் பொறுக்க முடியவில்லை அண்ணா. ஆ, ஆகையால் தங்கிமார்களே, ஆ, என்ன எடுக்குது உங்களுக்கு? அதாவது தண்ணீர் வேண்டும் அண்ணா. பானகத்துக்கு வர வேண்டாம் வர வேண்டும் என்று சொன்ன அடம் பிடித்தீர்கள். சரி இப்போது தண்ணி தாகம் என்று சொல்லுகின்றீர்கள். ஆமா இருந்தாலும் சரி தங்கிமார்கள் தாகத்தை தீர்ப்பதுதான் அன்னுடைய கடமை. சரி சற்று பொறுங்கள். ஆ. மந்திரி, என்ன தங்கிமார்களுக்கு தண்ணி தாகம் எடுத்து விட்டது. சரி எங்காவது சென்று தண்ணீர் கோரி வாருங்கள். என்று சொல்லவோ சரி. மந்திரியானவன் வெள்ளி மந்தை கையில் எடுத்தார். ஆ. தண்ணீர் தேடி பார்க்கிறான், தண்ணீரை கிடைக்கவில்லை. ஓடோடி வருகின்றான். ஓடோடி மன்னனிடத்திலேயே வந்து சொல்கின்றார். என்ன? மன்னவா என்ன? தண்ணீர் இருக்கிறது, ஆஹா. ஆனால் மலை மிருகங்கள் இறந்து தண்ணீரானது கோர முடியவில்லை என்று சொல்லவோ சரி. பார்த்தான் இந்த ஆ. கம்சராஜனானவன். அதாவது பக்கத்திலே மாமரம் நின்றது பாருங்கள். மாமரத்தில் வந்து பார்த்தான் பாருங்கள். தேவகி சொல்லுகின்றார், ஆ, அண்ணா தண்ணீருக்கு எங்கும் போக வேண்டாம். சரி இந்த மாமரத்தின் மேலே ஒரு மாங்கனி ஒன்று கிடக்கிறது பார்த்தீங்களா? சரி. அந்த மாங்கனியை பறித்து தாங்கன்னு சொல்ல ஆமா தண்ணீருக்கு இல்லாத அந்த மாங்கனி யாருக்கு வேண்டாம் என்று சொல்லி சரி மாங்கனி அறுக்க ஒரு கடை கொடுத்தான், சறுக்க ஒரு கடை கொடுத்தான். சரி மாங்கனி கையில் கொடுத்து கொண்டு ஆமா 8 துண்டாக வெட்டுகின்றான். சரி 8 துண்டையும் தேவிக்கு கையில் கொடுக்கின்றான். தேவகி ஆனவளும் புசித்தார். சரி. எல்லோரும் ரதம் ஏறி வந்து கொண்டிருக்கின்ற போது ஆமா. அதாவது இந்த மாங்கனி யாருக்கு சொந்தப்பட்டது பாருங்கள். யாருக்கு? கருடாசு மணிவருக்கு சொந்தப்பட்டது. சொந்தப்பட்டதாக இருந்தாலும் 12 வருடம் தவம் இருப்பார். சரி. 13ஆம் வருடத்திலே மாமரத்தின் அடியிலே வருவார். ஆ. கையை நீட்டுவார். ஆமா. மாங்கனி ஆனது கையிலே விழும். சரி. அந்த மாங்கனியை புசிப்பார். ஆ. மறுபடியும் 12 வருடம் தவம் இருக்க சென்று வருவார். இந்த மாங்கனி தன்மை எப்படிப்பட்டதம்மா? அதாவது 12 வருடத்திற்கு ஒரு முறை காய்க்கின்ற கனியை அப்படியானால் 3 வருஷம் பூவாக இருக்கும். சரி 6வது வருஷம் பூ ஒரு பிஞ்சாகும். சரி 9வது வருடத்திலே பிஞ்சு ஒரு காயாகும். ஆமா 12வது வருடத்திலே காயும் ஒரு கனியாகும். சரி அப்படிப்பட்ட கனியை உண்பதற்காகவே சரி இந்த வரப்பாக முனிவரானவர் ஏறி வருகின்றார். சரி. மாமர மூட்டிலே வந்து கை நீட்டுகின்றார். சரி மாங்கனி விடுமா? மாங்கனி விழவில்லை. இருந்தாதானே விடும். ஆமா பார்க்கின்றார். பார்க்கும் நமக்கு சொந்தப்பட்ட இந்த மாங்கனி யார் பறித்திருப்பார் ஞான திஷ்டியால் பார்க்கும் போது ஆமா அதை பறித்தவன் ஒரு ஆணவன் என்று புசித்தவன் பெண் என்று பார்க்கின்றார். சரி சும்மா இருப்பாரா? ஆமா மா முனிவர் அல்லவா? சரி சாபத்தை போடுகின்றார். எப்படி எப்படி முடிகின்றாள்? அதாவது இந்த கனியை பறித்து எவன் ஒருவன் அந்த பெண்ணில் கேட்டு துண்டாக வெட்டி கொடுத்தானோ குளித்தானோ அந்த பெண்ணுடைய வயிற்றிலே விளக்கின்ற 8வது குழந்தையார் கனி தரித்தவன் தலையானவர்களோ கனி உண்டவன் வைத்திருந்த பிறக்கின்ற 8வது குழந்தையா கனி அறுத்து கொடுத்துடைய தலை அறுக்க கடவுள் சாபத்தை போட்டான். இந்த சாபமானது ஆசிரியர்வே கம்சனுடைய காதிலே கேட்கின்றது. தேரிலே வந்து கொண்டிருந்த கம்சனுடைய காதலை கேட்டது. தேரை நிறுத்தான், முறைவானை உருவினான். தேவனுடைய தலைமயிரை விழித்து தலையை வெட்டுவதற்காக ஓங்கி திணித்தான். பார்த்தார் வசுதேவர்.
என்ன நினைக்கின்றார்? மைத்துனா, என்ன காரியம் செய்ய துணிந்து விட்டீர்கள்? வசுதேவரே, தேவிகுடி வயிற்றிலே பிறக்கும் 8வது குழந்தையாதானே தங்களுடைய தலையானது அறுபடும் என்று சொல்லியது. அப்படியானால் தேவியுடைய வயிற்றிலே எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அத்தனை குழந்தைகளையும் உங்களுடைய கையிலே கொண்டு ஒப்படைத்து விடுகின்றேன். இதை நான் எப்படி நம்புவது? சத்தியம் செய்து தருகின்றேன். உறைவாண்மை சத்தியம் செய்யுங்கள். இதோ சத்தியம். உறைவாண்மை சத்தியம் செய்தார்கள். சரி, அரண்மனைக்கு வருகின்றான். சத்தியத்தை நம்பாமல் இருந்த கம்சராஜன் வருகின்றான். இருவரும் சேர்ந்திருந்தால் குழந்தை பிறக்கும். அதனாலே வசுதேவரை ஒரு சிறையிலும் தேவகியை ஒரு சிறையிலும் அம்மா இந்த ரோகிணியை கோகுலத்திலே ஒரு சிறை வைக்கின்றார். இப்படி சிறையானது வைக்கக்கூடிய நேரம் முனிவருடைய சிறை வாழ்க்கையாலும் அவர் கொடுத்த சாபத்தாலும் அடுக்கடுக்காக 6 குழந்தைகளை பெற்றெடுத்தாள் இந்த தேவியானவள். 6 குழந்தைகளையும் மறியென்று அரைத்து கொண்டான் இந்த கம்சராஜன். அடே அப்பா, 7வது ஒரு குழந்தையானது அதாவது 6 குழந்தைகளை மடுத்து கொண்டான் பாருங்கள். இந்த பாவமலையானது அதாவது தெய்வாதி தேவருக்கு நிற்க முடியாமல் பூமா தேவியும் பூமி பாரம் தாங்க முடியாமல் நீராகவே வைகுண்ட லோகத்திலே வருகின்றார். இடத்திலே வந்து எப்படி விரும்புகின்றார் பாருங்கள். கண்ணனி கரிய மாலை கடவுள் தாங்குதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மாயவனா என்று சொன்னார். அம்மா உமாதேவி, கவலை கொள்ளாதீர்கள். கம்சனை வதம் செய்வதற்கான நேரம் வந்து விட்டது. இந்த பாரத போர் முடிப்பதற்காகவும் பூமி பார போவதற்காகவும் நான் தேக வீட்டில் 8வது குழந்தை நான் பிறந்து நான் வதம் செய்வேன். கவலை கொள்ளாமல் நீங்கள் போங்கள் என்று சொல்லி வெளியனுப்பவா. சரி, அதாவது 6 குழந்தைகளை பெற்றெடுத்தாள் அல்லவா? 7வது ஒரு குழந்தை பிறந்தால்தானே 8வது குழந்தையாக மாயவன் அவதாரம் செய்ய முடியும். 7வது குழந்தை எப்படி பிறக்கிறது? 7வது குழந்தை தேவகி வயிற்றிலே கரு உருவாகி 3 மாதம் அங்கு தங்கி 3வது மாதத்திலே கோகுலத்திலே சிறை வைக்கப்படுதல் ரோகிணி. இங்கு கரு சிதைந்து வயிற்றில் கரு உருவாகி மாதம் 10 தகைந்து அங்கே ஒரு ஆண் பிள்ளை பிறக்கின்றது. அதை பலராமன் என்று சொல்வார்கள். பலராமன் என்று பிறவி செய்து விட்டார்கள். 8வது குழந்தை பிறக்கின்ற தருணம் வருகின்றது. எப்படி பாருங்கள், எப்படி நெடுமாள் தேவகியா திருவயிற்று அவருடன்
கரு உருவாகி இருக்கின்றது. ஆமா. நேரே கம்சன் வருகின்றார். சரி. மர்மனா. ஏ தங்கையே. தேவகி ஆனவள் அன்னிடத்திலேயும் ஓடோடி வருகின்றார். என்ன? அண்ணா. என்ன? அடுக்கடுக்காக 6 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். 6 குழந்தைகளையும் கொன்று விட்டார். இப்பொழுது 8வது குழந்தையாக ஒரு குழந்தை இருக்கிறது. இந்த ஒரு குழந்தையாவது விட்டுவிட அண்ணா என்று பாதத்திலே விழுந்தார். பாரு என்னன்னா எத்தனை குழந்தை பிறந்த என்னிடத்திலே தர வேண்டும். என்னை கொல்வதற்காக பிறந்த குழந்தை இதுவா இருந்தால் நான் கொல்வேன். வயிற்றில் இப்ப ஜனிக்கின்ற குழந்தை ஒப்பம் பெற்றிருக்கின்றாயோ என்னிடத்தில் தரவில்லை என்றால் உன்னையும் சேர்த்து கொண்டு விடுவேன் என்று பாதத்திலே விழுந்த தேவகியை புறங்காலாலே வெட்டி உதைத்தார். பார்த்தால் தேவகியானவள் சிறைசாலையிலே வந்திருந்த அழுது வருகின்றார். இறைவா, நான் கன்னி பருவமாக இருக்கின்ற காலத்திலே கன்னி பருவத்திலே இந்த ராஜ்யத்தை தான் ஆழ்வான் என்று சொன்னார்களே, சந்திரனை போலிருப்பான், இந்த தரணியெல்லாம் போல் ஆழ்வான் என்று சொன்னார்களே, புத்தியுள்ளோர் சொன்னதெல்லாம் பொய்யாகி போச்சது என்று அம்மா எப்படி அனுபவித்தான். என்ன புலம்பிய தேவகியாளோ, என்ன புலம்பிய தேவகியாளோ, இருக்கின்ற நாளை தேவம் பாவோ, இருக்கின்ற நாளை தேவம் பாவோ, அண்ண திருமாடு ரக்கின்ற போதோ, அண்ண திருமால் பிறக்கின்ற போதோ, அந்தோதித்தானுக்கு புத்தி மகிழ்ந்து, அந்தோதித்தானுக்கு புத்தி மகிழ்ந்து, நான் தேவகிக்கு 8வது குழந்தையாகவே நான் தேவி வயிற்றில் நான் கருவாக ஜனிக்க இருக்கின்றேன். சரி, அதனாலே நீ இங்கு நான் பிறவியாகும் போது நீ எல்லாருமே நித்திரையில் ஆளச் செய்ய வேண்டும் என்று சொல்லவோ. ஆமா, நித்ரா தேவி ஆனவள் எல்லோருடைய முகத்திலும் முறைந்திருக்கிறாள். அம்மா குமரி பகவதி, என்ன இங்கே வா. நான் தேவி வயிற்றில் 8வது குழந்தை பிறந்து வசுதேவர் என்னை ஆயுர்வாடி பட்டெடுத்து யசோதை
கொண்டு வருவார்கள். சரி. நீங்க யசோதை வீட்டிலே பிள்ளையாக நீ பிறந்து சரி அங்க இருக்க வேண்டும். என்னை இங்க போட்டுவிட்டு உன்னை இங்க தூக்கி இங்க மதுராபுரி பட்டத்துக்கு கொண்டு வருவார்கள். கம்சன் வந்து பார்க்கும்போது நான் பிறந்த செய்தி என்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லவோ சரி அழகுடனே ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையானது பிறந்தது. சரி. அந்த குழந்தை பிறந்த உடனே குவா குவா என்று அழுகின்றது. சரி. அதாவது குவா குவா என்று அழுதுச்சு பாருங்க. எல்லாரும் உறங்கிட்டாங்க அம்மா. ஆமா எல்லாரும் தூங்கினாலும் சரி. அதாவது வசுதேவருடைய கால் விலங்கு கை விலங்கானது தெரிக்கிறது. தானாக தெரித்து சிறைச்சாலை தானாக திறக்கின்றது. ஆமா. ஓடோடி வந்தார். வந்து கம்சனானவன் தங்கைமார்களிடத்தில் கோபத்தில் இருந்தாலும் பாசத்து தன்மையாக பூ கொண்டு கொடுப்பது வழக்கம். ஆமா. பூ கூட அருகில் இருந்தது. பிறந்த ஆண் பிள்ளையை பூக்குழல் வைத்து எடுத்துக்கொண்டு இங்கு வருகின்றார்கள். எப்படி வருகின்றார்? எப்படி நேராகவே ஆயுர்வாடிக்கு போக வேண்டுமே என்று மதுராபுரி கடந்து வருகின்ற போது கனவானது அடைத்திருக்கின்றது. 1000 பேர் திங்கிலேயே 1000 பேர் திங்கிலேயே 1000 பேர் திங்கிலேயே அசைக்க ஒன்றா வந்தது அசைக்க ஒன்றா வந்தது 1000 பேர் திங்கிலேயே 1000 பேர் தூக்கி வந்தார் அல்லவா? எப்படி திறக்க முடியும் என்று பார்த்துக் கொண்டிருக்கும் போது மாயவி கால் பாதம் பட்டது, கனவு திறந்தது. யமுனா நதியில் வருகின்றாள். காலளவு கண்ணளவு முட்டளவு களத்துல வரும்போது மாயவின் கால் பாதம் படுகின்றது. வந்தது அண்ணன் அல்லவா என்று முன்வெட்டி பின்வருக செய்கின்றாள். பத்திரகாளி எம்மையார் நகர்கறி கொடுக்கின்றாள். அப்படி ஆயுர்வாடி பட்டத்துக்கு வருகின்றாள். அங்கு மாயவரை போட்டுவிட்டு குமரி பகுதி எடுத்துக்கொண்டு நேரு வருகின்றாள் அரமனைக்கு. யானது வந்து ஓடி வருகின்றான். குழந்தையை தாயங்க எடுத்தான். பெண் பிள்ளை இருந்தால் காலை பிடித்து எரிந்தான் அல்லவா? குமரி பகுதி சொல்லுகின்றான். கம்சராஜா, பெண் பிள்ளை என்று வாராமல் என்னை அடித்துக் கொண்டு வருகின்றாயா? உன்னை கொல்வதற்காகவே என் அண்ணன் மாயவன் 1000 படி படுத்தி வன்புழை வளர்ந்து வருகின்றான். இந்த செய்தியை சொல்லிவிட்டு குமரி பகுதி மாயமாகவே மறைந்து விட்டான். பார்த்தான் கம்சன் மாமன் காலி பிறந்த பிள்ளை மாற்றான வருகிறான் சொல்லி